வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்னைக்கு டேஸ்டான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சும்மாவும் குடிக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் ரசம் மாதிரி ஊற்றி பேச சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவு தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1.5 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிச்சு, கொஞ்சம் கறி மசாலா பட்டை ஐட்டம்லாம் போட்டு பொரிச்சு, 4 பச்சை மிளகாய் கீரி போட்டு 2 குத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து, கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு, ஒரு முருங்கைக்காயும் கட் பண்ணி போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு, கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு, 4 ஆட்டுக்கால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு 7 விசில் விட்டு இறக்கணுன்னா சூப்பரான ஆட்டுக்கால் சூப் தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.